சுற்றுச்சூழலர் இன்று நம்ம பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக சென்னை ரோட்டரி கிளப் ஸ்போர்ட்ஸ் சிட்டியிலிருந்து நமக்கு இன்று பள்ளிக்கு சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பசுமை கன்றுகள் நடுவதற்காக பேராசிரியர் பெருமக்கள் சார் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அவர்கள் நம் பள்ளிக்கு ஒரு பெரிய மாபெரும் சப்போர்ட்டாக இருந்து செயல்பட்டு வருகிறாங்க. இந்த பள்ளிக்கூடம் ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறந்த பள்ளியாக விருது பெற்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் சென்னை இந்த தோட்டக்கலைகளுடைய உதவிகள் சார் அது என்றுமே நம்ம மறக்க முடியாது. அந்த வகையில் இன்று நம் பள்ளிக்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என ஆசிரியர்கள் சார்பிலும் மாணவர்களுடைய சார்பிலும் கிராம மக்களுடைய சார்பிலும் ஊராட்சி மன்றத்தினுடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்கின்றேன். மரங்களை நட்டு நம்ம என்ன பண்ண மழை வளம் காக்கணும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த நீர் வளம் காக்கணும். அந்த வகையில் நம் பள்ளிக்கு ஒரு மாபெரும் பெரிய ஒரு பாதுகாப்பாளராக விளக்குகின்ற சென்னை ரோட்டரி கிளப் ஸ்போர்ட்ஸு அவர்களை வருகை வரவேற்று இப்பொழுது நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி நம்ம எடுத்துக்கொள்வோம். மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பேன். காடுகள் மற்றும் பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பேன். நீர், நிலம், காற்று மாசுபடுவதை தடுப்பேன். பிளாஸ்டிக் பையை பயன்படுத்த மாட்டேன். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களுக்கு முன்னுரிமை அளிப்பேன். குப்பைகளை பொது இடங்களில் போட மாட்டேன். மின்சாரத்தை சேமிப்பேன். எரிபொருள் வாகன பயன்பாட்டை குறைப்பேன். தண்ணீரை வீணாக்க மாட்டேன். சுற்றுச்சூழல் மீது அக்கறையுடன் இருப்பேன் என இந்நாளில் நான் உறுதியெடுக்கிறேன். நடைபெறுகின்ற உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த இருக்கின்ற கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவர் பெருமதிக்குரிய திருமதி வடிவக்கரசி ஆறுமுக அம்மையார் அவர்களே மற்றும் அவருடைய கணவர் மதிப்புக்குரிய தோழர் திரு ஆறுமுக ஐயா அவர்களே, மகளிர் கலைக்கல்லூரியுடைய முன்னாள் மேனேஜர் இயக்குனர் முன்னாள் மேனேஜர் சார் அவர் ஐயா அவர்களுக்கு பாபு சார் வந்திருக்காரு. அவரும் மற்றும் அவர்கள் இந்த ரோட்டரிகளுடைய பாலாஜி சார் தலைவர் ஐயா அவர்களையும் மற்றும் இந்த பசுமைப்படை ஐயா அவர்களையும் இருக்கின்ற மேடம் அவங்க வந்துருக்காங்க. எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த கரையடை பதிவு சார்பாக எந்த ஒரு விருந்தினர் வந்தாலும் எங்கள் ஊராட்சி மன்ற சார்பாக பதிவு சார்பாக கரையடை அனுப்பிச்சு நீங்கள் மீண்டும் ஒரு கரவழி எடுத்து
இன்னைக்கு இங்கே நான் ஏற்கனவே நாங்கள் யோசனை பண்ண மாதிரி மரம் நடணும் அப்படின்னா கலைஞர் தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. அதே மாதிரி கலைஞர் இந்த வாட்டி நான் எப்பவுமே ஹெட் மாஸ்டர் தான் கான்டாக்ட் பண்ணுவேன். ஆனால் தலைவர் இந்த வாட்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டே கான்டாக்ட் பண்ணி தலைவர் இந்த மாதிரி வந்து மரங்கள்லாம் நடணும், கொஞ்சம் பள்ளம் போடணும், எவ்வளோ பேர் வேணும், எத்தனை மரம் குழி போடணும் அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா எந்த விதமான ஒரு அப்ஜெக்ஷன் எதுவுமே இல்லை. அதனால தான் ஹெட் மாஸ்டர் சொல்லும்போது அப்படின்னு சொன்னார், தலைவர் அவர்கள் எந்த கேட்டாலும் நல்லா செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அதனால தான் நாங்களும் இங்கே மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன மரங்கள் வேணும் அதுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு பசுமை மூர்த்தி அவர்கள். எவ்வளோ மரம் என்ன மரம் அது கேட்கும்போது எவ்வளோ மரம் வேணும், என்ன மரம் வேணும் இதுதான் கேட்பாரு. நீங்கள் என்ன மரம் கேட்டால் இப்போ கூட பாருங்கள், யாருமே சில சமயம்லாம் எதாக இருந்தாலும் இப்போலாம் பைசா தான். ஆனால் எல்லாமே அவங்க வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பசுமை மூர்த்தி இந்த பேரே பசுமை மூர்த்தி தான். அவர் பார்த்தாலே க்ரீனாக தான் இருப்பார். க்ரீனிஷ் இப்போ இல்லை, எல்லா ப்ரோக்ராமுக்கும் அவர் இந்த மாதிரி தான் உடை அணிந்துள்ளார் பசுமை மூர்த்தி அவர்கள். பசுமை அமைப்பு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் தினம் என்றால் என்னன்னா முக்கியம் என்னவென்றால் மர நடுவது தான். உலகத்துல வந்து ரொம்ப நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. காரணம் என்ன? மரம் இல்லை. உலகமெங்கும் இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்து கொண்டே போகிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக மரம் நடுவது கிடையாது. எந்த நேரத்தில் மழை பெய்கிறது, எந்த நேரத்தில் வெயில் காய்கிறது என்றது நமக்கே தெரியவில்லை. காரணம் என்னன்னா உலகத்தில் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆனால் நீங்கள் வருங்கால தலைமுறைகள் உங்களுக்கு என்ன வேணும் என்றால் மரம் தான் வேணும். ஒவ்வொருவரும் உங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நீங்க மரம் நட ரொம்ப ஆயத்தமாக இருக்க வேண்டும். உங்க வீட்டில் இன்னைக்கு நம்ம பள்ளியில் வந்து 100 மரம் நடுறோம். 100 மரமும் வந்து சாதாரண மரம் இல்லை, எல்லாமே பழம் தரும் நம்மளுடைய நாட்டு மரம். மாங்கனி, கொய்யாக்கனி இது எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க வளர்த்து ஒவ்வொருவரும் அந்த மரத்துக்கு நீங்க ஒரு பேர் வச்சு, ஒரு மரத்துக்கு 2 பேர் நீங்க அது கூட்டா இணைந்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி நீங்க பராமரிக்கணும். இந்த வருஷம் 2024-25 வருஷத்துல கிரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்து என்னை கௌரவித்தாங்க. ஏன்னா நான் மரத்துக்காலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் பேர் வந்து மூர்த்தி தான். ஆனா எனக்கு வந்து பசுமையும் சேர்த்து பசுமை மூர்த்தி பேர் வச்சது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவரின் கொள்கை, அவருடைய குறிக்கோளை நான் இதுவரைக்கும் பின்பற்றி நடிகர் விவேக் அவர்களுடன் இணைந்து நான் மரக்கன்றுகள் நட்டு வருகிறேன். நான் என்னுடைய லட்சியம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் 10,557 மரம். ஆனா என்னுடைய சரித்திரம் சாதனை என்ன பண்ணணும்னா 1 கோடி மரமாவது நடணும், தமிழ்நாட்டை வந்து பசுமையாக மாற்ற வேண்டும். அந்த குறிக்கோளோடு நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கு என்னுடைய என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து ரோட்டரி சங்கம் என் இணைந்து அவர்களோட நான் இணைந்து இதுவரைக்கும் 50,000 மரக்கன்றுகள் அவர்களோட இணைந்து நடத்திருக்கேன். அந்த பெருமையை நான் இந்த சமர்ப்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்து முதல் காலம் வந்து முத்துசாமி சார் அவர்கள், விஜயகுமார் சார் இந்த நிகழ்ச்சியை வெறும் நல்ல முறையில் நடத்தி கொண்டு வரும் நம்ம பாபு சார் அவர்களுக்கெல்லாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஊராட்சி தலைவர் அவர்களுக்கு நான் இந்த கிராமத்துல சார்பாகவும் இந்த கூடியிருக்கிற அனைவரும் சார்பாகவும் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என் பேச்சை கேட்கும் மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சரி, வாழை மரம் என்ன தரும்? சரி, வேற என்ன மரம் இருக்கு? பாதாம் எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்கும். அப்புறம் வந்து பிங்க் கலர்ல மாறும். உள்ள எப்படி இருக்கும்? உள்ள பாத்திருக்கியா பாதாம் எப்படி இருக்கும்? நீட்டா இருக்கும். சரி, வேற என்ன மரம் இருக்கு? ஓகே, முருங்கை மரம் என்ன சத்து? Okay. Okay. And all the boys are very friendly. Okay. We How had did a you good feel the chat. atmosphere? Atmosphere is very good actually. Okay, so you would like to implement this in your colleges or wherever you're working places? Yeah, definitely. Oh, I want to okay. come here again actually next year. ஒரு படி கல்லப்பா, வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா.
லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா நேற்று வரை